எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 58 எம்.இ.ஆர். கோப்மேயர். அத்தியாயம் 58. அளவற்ற தளர்வு பொறுப்பற்றவர்களை உருவாக்குகிறது. அளவற்ற தளர்வை ஆதரிப்பவர்கள் தங்கள் தரப்பை முன்வைத்துவிட்டனர். இப்போது ஒழுக்கத்திற்காக உடல்சார் ஒழுக்கம், மனசார் ஒழுக்கம் மற்றும் அறசார் ஒழுக்கம் ஆகியவற்றுக்காக ஒருவர் குரல் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உடல் சார்ந்த ஒழுக்கத்துடன் தொடங்குங்கள். உடல் சார்ந்த ஒழுக்கம் இல்லாமல் சாதிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க உடல்சார் சாதனை எதையும் என்னால் நினைத்துக்கூட பார்க்க இயலவில்லை. எந்தவொரு விளையாட்டு வீரரிடமும் கேட்டுப் பாருங்கள். அதைவிடச் சிறந்தது எந்தவொரு வெற்றியாளரிடமாவது கேட்டுப் பாருங்கள். ஒரு வெற்றியாளராக திகழ்வதற்கு தேவையான உடல்வாகு, உடல் உறுதி, உடல் ஒருங்கிணைப்பு ஆகிய முழுமையான உடல்சார் திறன்களே மிகத் தொடர்ச்சியான ஒழுக்கம் மட்டுமே உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு சாம்பியனாக ஆகஸ்ட் விரும்பவில்லையா? அப்படியானால் உங்களுக்கான தனித்திறமையை தேர்ந்தெடுங்கள். தேர்வு உங்களுடையது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறீர்கள் என்பதைப் பொறுத்து உங்கள் எஞ்சிய ஆண்டுகளில் சாத்தியமாகும் எந்தவொரு உடல் ரீதியான பரிபூரணத்தையும் நீங்கள் அடையலாம், அல்லது உடல் ரீதியாக தளர்வாக இருப்பதன் மூலம் படுமோசமான நிலைக்கு தள்ளப்படலாம். அல்லது இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட எந்தவொரு உடல் தகுதி நிலையையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இது அடிப்படையில் தகவல்களின் அடிப்படையில் அமைந்த ஒரு உடல்சார் ஒழுங்குமுறை சார்ந்த விஷயம் மட்டுமே. உடல் தகுதி குறித்த உண்மைகள் மிகவும் எளிமையானவை, அவற்றை அறிந்து கொள்வதும் சுலபம். எனவே இது இறுதியில் நீங்கள் செய்ய வேண்டியவற்றைச் செய்வதிலும் செய்யக்கூடாதவற்றைத் தவிர்ப்பதிலும் வந்து நிற்கிறது. அதுவே ஒழுங்குமுறை ஆகும். இது எப்போதும் மகிழ்ச்சியூட்டுவதாக இருப்பதில்லை. சில சமயங்களில் இது விரும்பத்தகாததாகத் தோன்றலாம். இன்னும் சில நேரங்களில் இது மிகவும் கடினமானதாகவே இருக்கலாம். ஆனால் இதன் விளைவுகளோ மிகச் சிறந்த பலன்களைத் தரக்கூடியவை. உடல் சார்ந்த கட்டுப்பாடற்ற தளர்வு மனப்பான்மையை விட இது எவ்வளவோ சிறந்தது. ஏனெனில் உடல் சார்ந்த கட்டுப்பாடற்ற தளர்வு உங்களை ஒரு சோம்பேறியாகவும் சீரற்றவராகவும் மாற்றிவிடும். இருப்பினும் மனக்கட்டுப்பாட்டை விட உடல் கட்டுப்பாடு எளிதானது. ஏனோ தெரியவில்லை, உடலை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை விட மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது கடினமாக உள்ளது. இதற்குக் காரணம் என்னவென்றால், பரிணாம வளர்ச்சியில் மனிதனின் மனம் தோன்றுவதற்கு முன்பே அவரது உடல் வளர்ச்சி அடைந்துவிட்டது. சொல்லப்போனால் மனிதனின் மனம் இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை. அன்றாடச் செய்திகளே இதற்கு போதுமான சான்றாக அமைகின்றன. மனதின் தளர்வுத்தன்மை மிக அதிகமாக உள்ளது. மனம் அலைபாய்கிறது. அது குறிக்கோளற்றதாகவும் கட்டுப்பாடற்றதாகவும் ஒழுக்கமற்றதாகவும் இருக்கிறது. நிச்சயமாக உறக்கத்தின் போது ஆழ்மனம் சார்ந்த அலைபாய்தல் பெருமளவில் நிகழ்கிறது. இது ஃப்ராய்டிடம் மட்டுமே விட்டுவிடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அல்ல, ஏனெனில் ஒவ்வொரு இரவும் இவ்வாறு செலவிடப்படும் நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்று வரை மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆராய்ச்சிகள் மிக குறைவான சாதனைகளையே எட்டியுள்ளன. ஆயினும் இப்பிரச்சினை மிகவும் சிக்கலானதாக இருப்பதால் நாம் இதனைச் சார்ந்த வல்லுநர்களிடமே விட்டுவிட வேண்டும். எனினும் நாம் விழித்திருக்கும் நேரங்களில் மனக்கட்டுப்பாடு தொடர்பாக நம்மால் செய்யக்கூடியவை நிறைய உள்ளன. மேலும் நாம் செய்ய வேண்டியவையும் நிறையவே இருக்கின்றன. உதாரணமாக ஒருமைப்பாட்டை கன்சென்ட்ரேஷன் எடுத்துக்கொள்வோம். வேறொரு சிந்தனை குறுக்கிடாமல் ஒரே ஒரு எளிய சிந்தனையின் மீது மட்டும் உங்களால் 15 வினாடிகளுக்கு ஒருமைப்படுத்த முடியுமா? 30 வினாடிகளுக்கு? ஒரு நிமிடத்திற்கு? முயற்சி செய்து பாருங்கள். கட்டுப்படுத்தப்பட்ட ஒருமுகப்படுத்தலின் மனக்கட்டுப்பாடு இல்லாவிட்டால் நம்மால் சாதிக்கக்கூடியவற்றில் மிகச் சிறிய ஒரு பகுதியை மட்டுமே நம்மால் சாதிக்க இயலும். கட்டுப்படுத்தப்பட்ட ஒருமுகப்படுத்தலை எவர் ஒருவராலும் அடைய முடியும். இது ஒரு மனக்கட்டுப்பாடு சார்ந்த விஷயமாகும். பயிற்சி. நெறிப்படுத்தல்.
நாம் சிந்திப்பவற்றின் மீது நாம் கொள்ளும் ஒழுங்குமுறை சார்ந்த கட்டுப்பாடு அதைவிடவும் மிக முக்கியமானது. ஏனெனில் நாம் சிந்திப்பதே நாம் தற்போது எத்தகையவர்களாக இருக்கிறோம் என்பதையும், குறிப்பாக நாம் எதிர்காலத்தில் எத்தகையவர்களாக மாறப்போகிறோம் என்பதையும் பெருமளவில் தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் எதைச் சிந்திக்கிறானோ அவன் அதுவாக இருக்கிறான் என்று பைபிள் கூறுகிறது. புத்தர் போதித்தார், நாம் எத்தகையவர்களாக இருக்கிறோமோ அது அனைத்தும் நாம் சிந்தித்தவற்றின் விளைவே. அனைத்து பெரும் மதங்களிலும், அனைத்து முக்கியத்துவம் வாய்ந்த தத்துவங்களிலும், அனைத்து மகான்களின் தனிப்பட்ட ஒழுக்கங்களிலும் நிலவும் ஒரு மேலோங்கிய கூற்று என்னவென்றால், நம்மில் ஒவ்வொருவரும் தான் சிந்திப்பதன் உருவமாகவே இருக்கிறோம் அல்லது ஆகிறோம் என்பதுதான். நாம் எதைச் சிந்திக்கிறோமோ அதுவாகவே நாம் இருப்பதோ அல்லது மாறுவதோ ஆகிய இச்செயல்முறையானது, நாம் சிந்திக்கும் விஷயங்களை எவ்வளவு ஆழமாக நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையின் தீவிரத்தினால் வேகப்படுத்தப்படுகிறது. வேதாகமம் இவ்வாறு கூறுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு அனைத்தும் சாத்தியமே. இது ஒரு வலிமையான கூற்றாகும், ஆனால் இது சாத்தியமான அனைத்திற்கும் மூலமாக திகழும் கடவுளிடமிருந்தே வருகிறது. அற்புதமான குணமடைதல்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போது ஒரே ஒரு காரணத்தை நீங்கள் கண்டடைவீர்கள், அதுவே ஆழ்ந்த நம்பிக்கை. என்றாவது ஒரு நாள் அற்புதங்கள் என்பவை உண்மையில் அற்புதங்கள் அல்ல, மாறாக அக்கணம் நாம் புரிந்து கொள்ள இயலாத நிகழ்வுகள் மட்டுமே என்பதை நாம் கண்டறிவோம். அற்புதங்கள் என்பவை ஏதோ ஒரு காரணத்தாலேயே நிகழ்கின்றன, அந்தக் காரணம் ஆழ்ந்த நம்பிக்கையே ஆகும். மாபெரும் ஆணும் பெண்ணும் வாழ்ந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால், அவர்களின் ஒவ்வொரு மாபெரும் சாதனைக்கும் அடியில் அவர்களின் தனிப்பட்ட திறன்களின் மீதும் அவர்களின் இறுதி வெற்றியின் மீதும் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்னும் அடித்தளமே இருந்ததை நீங்கள் கண்டறிவீர்கள். மனம் எதை எண்ணி நம்புகிறதோ அதை மனிதனால் சாதிக்க முடியும் என்று உளவியலாளர்கள் நிரூபித்துள்ளனர். வில்லியம் ஜேம்ஸ் பின்வருமாறு போதித்தார், நம்பிக்கையே உண்மையான யதார்த்தத்தை உருவாக்குகிறது. அவர் கூறினார், எந்தவொரு செயலிலும் மிக முக்கியமான காரணி உங்கள் நம்பிக்கையே ஆகும். நம்பிக்கை இல்லாமல் வெற்றிகரமான விளைவு ஏதும் ஏற்படாது. இதுவே அடிப்படை. நம்பிக்கை என்பது ஒரு ஒழுக்கமான மனதின் விளைவாகும். ஒரு ஒழுக்கமான மனதால் மட்டுமே நம்பிக்கையின் தீவிரத்தை தனது இலக்கை அடைவதற்கு போதுமான வலிமை வாய்ந்த ஒரு வெண்சூட்டு விருப்பமாக ஒயிட் ஹீட் ஆஃப் டிசையர் ஒருமுகப்படுத்த முடியும். எனவே வில்லியம் ஜேம்ஸ் மேலும் இவ்வாறு போதித்தார், ஒரு குறிப்பிட்ட விளைவின் மீது நீங்கள் போதுமான அளவு அக்கறை கொண்டால் அதை நீங்கள் ஏறக்குறைய நிச்சயமாக அடைவீர்கள். நீங்கள் செல்வந்தராக விரும்பினால் நீங்கள் செல்வந்தராவீர்கள். நீங்கள் கற்றறிந்தவராக விரும்பினால் நீங்கள் கற்றறிந்தவராவீர்கள். நீங்கள் நல்லவராக விரும்பினால் நீங்கள் நல்லவராவீர்கள். ஆனால் நீங்கள் அந்த விஷயங்களை உண்மையாகவே விரும்ப வேண்டும், அவற்றை மட்டுமே பிரத்தியேகமாக விரும்ப வேண்டும். அதே நேரத்தில் அவற்றுடன் முரண்படும் வேறு 100 விஷயங்களையும் அதே தீவிரத்துடன் விரும்பக்கூடாது. மன ஒழுக்கத்தின் வாயிலாக ஏதப்படும் மன ஒருமைப்பாடு. புகழ்பெற்ற உளவியலாளரும் நார்த்வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தின் தலைவருமான டாக்டர் வால்டர் ஸ்காட் இவ்வாறு போதித்தார், வணிகத்தில் ஏற்படும் வெற்றியோ அல்லது தோல்வியோ மனத்திறன்களை விட மனப்பான்மைகளாலேயே அதிகம் தீர்மானிக்கப்படுகிறது. மனப்பான்மைகள் என்பவை மனக்கட்டுப்பாட்டிலிருந்து விளைபவை ஆகும். புகழ்பெற்ற மத போதகருளவியலாளர் எழுத்தாளரான டாக்டர் நார்மன் வின்சென்ட் பீல் கூறுகிறார், வெற்றியைப் பற்றி சிந்தியுங்கள், வெற்றியை மனக்கண்ணில் காணுங்கள், அப்போது நிறைவேற்றக்கூடிய விருப்பத்தின் ஆற்றல் சக்தியை நீங்கள் இயக்கத்தில் கொண்டு வருவீர்கள். அந்த மனப்பிம்பம் அல்லது மனப்பான்மை போதுமான அளவு வலுவாக கடைப்பிடிக்கப்படும்போது அது உண்மையில் நிலைமைகளையும் சூழல்களையும் கட்டுப்படுத்துவது போல் தோன்றும். ஒரு மனப்பிம்பம் அல்லது மனப்பான்மையை போதுமான அளவு வலுவாக கடைப்பிடிப்பதற்கு மன ஒழுக்கம் தேவைப்படுகிறது. இறுதியாக மனக்கட்டுப்பாடு குறித்த நமது வாதத்தை அமெரிக்க உச்ச நீதிமன்றத்திற்கே கொண்டு செல்வோம். மறைந்த நீதிபதி கார்டோசோவின் தீர்ப்பு இதுதான், நாம் நம்மைப் பற்றி எதை நம்புகிறோமோ
அதுவாகவே நாம் ஆகிறோம். ஆழமாகவும் தொடர்ச்சியாகவும் நம்புவதற்கு மனக்கட்டுப்பாடு இன்றியமையாதது. வழக்கு முடிந்தது. நெகிழ்வுவாதத்தை பெர்மிசிவ்னஸ் ஆதரித்து பரப்புபவர்கள் அநேகமாக ஒழுக்கவியல் துறையில்தான் மனிதகுலத்திற்கு மிக ஆழமான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். அவர்களின் வாதங்கள் மிகவும் நுட்பமானவை, அவர்களின் போதனைகளோ மிகவும் கவர்ச்சிகரமானவை. சுதந்திரமாக இருங்கள். உங்கள் உணர்வுகளைத் தட்டி எழுப்பி நீங்கள் விரும்பும் எதையும் செய்யுங்கள். நீங்கள் விரும்பாத எதையும் புறக்கணித்து ஒதுக்கிவிடுங்கள். உங்கள் இச்சைகளை கட்டுப்படுத்தும் எந்தவொரு ஒழுக்க கட்டுப்பாட்டையும் பொருட்படுத்தாதீர்கள். நீங்கள் உடன்படாத எந்தவொரு சட்டத்தையும் மீறுங்கள். ஒழுக்கவியல் சார்ந்த இந்த நெகிழ்வுத்தன்மை உங்களை விடுவிக்கும். ஆம், தாராள மனப்பான்மை உங்களை விடுவிக்கும். வெடிபொருட்கள் ஏற்றப்பட்ட ஒரு லாரி, பிரேக்குகள் இல்லாமல் செங்குத்தான வளைந்து நெளிந்த மலைப்பாதையில் கட்டுப்பாடின்றி செல்வதைப் போல. மேலும் கட்டுப்பாடின்மை உங்களுக்கு வேறொரு செயலையும் செய்யும். கட்டுப்பாடின்மை உடல்ரீதியான, மனரீதியான மற்றும் தார்மீக ரீதியான கட்டுப்பாடின்மை உங்களை ஒரு அசுத்த பிறவியாக மாற்றிவிடும்.